இப்போது பயிற்சி கட்டங்கள் இது கடைசியான பாகம் அப்படின்னு வச்சுக்கலாம். பயிற்சி கட்டம் 1 இதில் வந்து உங்களுக்கு லக்னம் வந்து கன்னி லக்னம், ராசி வந்து கடகராசி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சூரியன் சந்திரன் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், அதனால் அந்த 2 கிரகத்தை மட்டும் போட்டு தொடங்குறோம். சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், சரியா? சந்திரன் வந்து கடகத்தில் இருக்குது, சூரியனுக்கு நேர் எதிரில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இது பௌர்ணமி இதில் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த கட்டத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவர் எப்போ பிறந்திருப்பார், இது வந்து 24 மணி நேரம் இருக்கு இல்லையா ஒரு நாளில், இவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒன்று லக்னத்திலே சூரியன் இருந்ததுன்னா இது விடிய காலையில் அப்படின்னு அர்த்தம், சரியா? 12 லக்னத்துக்கும் 2 மணி நேரம் கணக்கு வரும். இப்போ 7ல் சூரியன் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி அந்த கட்டத்தில் பிறந்திருப்பார். இப்போ இங்கே எங்கே சூரியன் இருக்குது அப்படின்னு சொன்னால் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்போ என்னன்னா இவர் வந்து இரவில் பிறந்திருக்கார். இப்போது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணி அப்படிங்கிறது லக்னம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 8லேருந்து 10 அப்படின்னு சொன்னால் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கும். அது சூரியன்லேருந்து 2 மணி நேரத்துக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கும் லக்னம். அப்போ இங்கே சூரியன்லேருந்து 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கும் பொழுது சூரியன் வந்து சிம்மம், கடகம், மிதுனம், ரிஷபம், மேசம், மீனம், கும்பம், மகரம். அப்போ எத்தனை கட்டம் போயிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 கட்டம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 8 2 16 மணி நேரம். அப்போது 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் கழிச்சிக்கணும். 8 மணி நேரம் தான் இருக்குது மறுநாள் பிறக்க. அப்போ 6 மணிலேருந்து 8 மணி நேரம் கழித்தோம்னா கிட்டத்தட்ட இவர் 11 மணி இரவில் பிறந்திருக்கிறார், சரியா? 11 மணி 12 மணி நள்ளிரவில் பிறந்திருக்கார். இப்படி எடுத்துக்கணும். சூரியனை வச்சே நம்ம சொல்ல முடியும் இவர் எந்த நேரத்தில் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சூரியனையும் லக்னத்தையும் வச்சு. அடுத்தது சந்திரன் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது முக்கியம், எந்த ராசி கட்டங்கிறது முக்கியம். இது வந்து திதியை சொல்லிடலாம் ஈஸியாக. இப்போ இவர் பௌர்ணமி திதியில் பிறந்திருக்காரு. இப்போ சூரியனுக்கு சந்திரன் எங்கே இருக்குது, சூரியனோடய சேர்ந்துருக்குன்னா அது கிட்டத்தட்ட அமாவாசை அப்படிங்கிற மாதிரி வரும். சூரியன்லேருந்து ஒரு 4ஆவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து வளர்பிறையில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சூரியன்லேருந்து 4ஆவது இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வளர்பிறை கிட்டத்தட்ட சப்தமி திதி அப்படிங்கிற மாதிரி. நேர் எதிரில் இருந்தால் அது பௌர்ணமி திதி. சூரியன்லேருந்து 10ஆவது இடத்துல இருந்தால் அது தேய்பிறை சப்தமி திதி. சூரியனிலிருந்து கூடவே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அமாவாசை, சரியா? இதுதான் வந்து திதியை கணக்கிடும் முறை. பயிற்சி கட்டம் 2ஆவதுக்கு போவோம். இப்போது இந்த இடத்துல ஒரு லக்னம் கும்ப லக்னமாக வருது, சூரியன் வந்து இங்கே உச்சம் அப்படிங்கிற மாதிரி வரும், சரி? அடுத்தது சந்திரன் கடகத்தில் இருக்குது. அதே போல் இப்போ இது என்னன்னா சப்தமி திதியில் பிறந்திருக்கார், சரியா? இப்போது சூரியன் உச்சம், அதே போல் லக்னாதிபதி அதற்கு அடுத்தது முக்கியத்துவம். ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் சந்திரன் பார்க்கணும், அடுத்தது எடுத்தோடனே லக்னாதிபதிக்கு தான் வரணும். லக்னாதிபதி இவருக்கு சனியாக வருவார். சனி வந்து உச்சம் பெற்றிருக்கார், அது துலாமில் இருக்கார். எத்தனை டிகிரிங்கிறதெல்லாம் அது அப்புறம் பார்ப்போம். இப்போது சனி வந்து வக்ர நிலைக்கு போகிறார். முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் வக்ரம் அடையிறது வந்து தெரியாது, பஞ்சாங்கத்தில் பார்க்கணும். அதுவும் சூரியன் வந்து வக்ரம் கிடையாது, புதன் சுக்கிரன் மட்டும் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். மற்ற கிரகங்கள்லாம் ராசி கட்டத்திலே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா சூரியன்லேருந்து ஒரு 5 கட்டம் தாண்டிட்டுனாலே அந்த கிரகம் அது வந்து வக்ரம் ஆகிடும். அதே போல் 9 கட்டம் வரைக்கும். இப்போ மேசத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சூரியன் மேசத்திலிருந்து சிம்மம் வந்து 5ஆம் இடமா வரும். அப்போ சிம்மத்தை தாண்டிடுச்சு ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வக்ரம். சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது, ராகு கேது எப்போதுமே வக்ரம், சரியா? அப்போ சனி வந்து 7ஆவது இடத்துல இருக்குது, அப்போ வக்ரம் தான். இது பார்த்தோன்னே தெரியுது. இது வந்து உங்களுக்கு தனுஷை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால், தனுஷை தாண்டி மகரத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அது வந்து வக்ரமாக வராது. இப்போது வக்ரமாக இருக்குது ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு செயலை பொறுமையாக செய்யும் அப்படின்னு வச்சோம். ஆனால் நீட்டாக கம்ப்ளீட்டாக செய்யும். நேரம் கொஞ்சம் டைம் கூடுதலாக எடுத்திருக்கோம். 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1.5 மணி நேரமாக செய்யும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த வேலையை முழுசாக செஞ்சு முடிச்சுட்டு தான் வரும். இது வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்படி லக்னாதிபதி உச்சம் பெற்றதுனால தான் நினைத்ததை செஞ்சே தீரணும் ஒரு பிடிவாதமாக இருக்கும். இப்போ இது நடக்கும். சந்திரனுக்கு கேந்திரத்துலேயும் அமைஞ்சிருது, சூரியனுக்கு நேர் எதிரில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவர் வந்து நல்ல பிடிவாதக்காரரு. நான் தான் நினச்சதை
சாதிக்கணும்னு நினைக்கிறவர். இப்போது ஒரு பயிற்சி கட்டத்துக்கு 3வது வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு வச்சுப்போம். சூரியன் வந்து மீனத்தில், சந்திரன் தனுசில், செவ்வாய் மேசத்தில், சுக்கிரனும் மேசத்தில், லக்னாதிபதி மேசம். இப்போ சூரியன் சந்திரன் நல்ல நிலையில் இருக்குது, குரு வீட்டில் இருக்குது. சரியா? லக்னாதிபதி லக்னத்துக்கு 12ல் இருக்கார். லக்னத்தில் 12ன்னா மறைவு எடுத்துக்க வேணாம். சுக்கிரனுக்கு 12 மறைவே வராது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து ஒரு யோகம்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்து அதிபதி அங்கேயே இருக்கார். லக்ன அதிபதி எப்படி நம்ம பார்க்கணுமோ சூரியன் சந்திரனுக்கு அடுத்தது, அதே போல் லக்ன அதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் முக்கியம். ஏன்னா லக்னாதிபதி போய் நின்ற இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதனுடைய பலன் வந்து நம்ம நல்லா செய்ய முடியும். ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் நம்ம நல்ல பலன்களை சந்தோஷமாக மனநிலையோடு செய்வோம் இல்லையா? ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்மளுடைய செயல்பாடுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நின்ற வீட்டின் இடம் முக்கியம். நின்ற வீட்டின் அதிபதியும் எந்த நிலையில் இருக்கார், டெபாசிட்டர்னு சொல்லுவோம். அந்த கிரகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும், கவனிக்க வேண்டியது. அப்போது இங்கே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால இங்கே வந்து சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அடுத்தது பயிற்சி கட்டம் 4வதுக்கு போவோம். இப்போ இதில் பார்க்கும்பொழுது பயிற்சி கட்டம் அதே விஷயம்தான், லக்னம்லாம் அதே தான், சூரியன் சந்திரன் எல்லாமே அதே தான், சுக்கிரன் செவ்வாய். இப்போ கூடுதலாக ஒரு கிரகம் சேர்க்க போகிறோம், புதன். அந்த இடத்துல புதன் சேர்றாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எந்த மாதிரியான பலனை தரும்? புதன் புத்திசாலித்தனம், புத்தி சாதுரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. 2 5ஆம் அதிபதியாக வேற வராரு. சரியா? அப்போது ஒரு சுயநலம் அங்கே கூட சேர்ந்துக்கும், ஆனால் நல்லா செயல்படுவார். சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சரியா? அப்போ சனி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சனி 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலனை தரும்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வந்து ஒருத்தனுடைய தனித்திறமையை சொல்லக்கூடிய இடம். இப்போ 5ஆம் இடத்துல சனி அப்படின்னு சொன்னால் ஒரு சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு அலட்சிய போக்கை கொடுக்கும். ஆனால் தான் நினச்சதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா புதன் வந்து லக்னாதிபதி கூட சேர்ந்துருக்கிறதுனால காரியவாதி அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இது கூடவே இன்னொரு கிரகம் சேர்த்து வைப்போம். இப்போ குரு வந்து உங்களுக்கு சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ குரு சிம்மத்தில் இருந்தால் குருனுடைய பார்வை அங்கே சேருது இல்லையா? இது ஏன் நான் ஒரு கிரகமாக நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கிரகம் மட்டுமே ஒரு ஜாதகத்திலேருந்து பலனை தந்துராது. அதற்கூட ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு, தொடர்பு படுதுன்னா அந்த தொடர்புகள் மூலமாக ஒரு ஜாதகத்திலையும் ஒரு பலனை தரும். ஒரு 10ல் ஒரு கிரகம் இருக்குது, 10ல் ஒரு பாம்பு இருந்தால் அது வந்து அவனுக்கு வந்து நல்லது, அல்லது 10ல் ஒரு பாவி இருந்தால் அது நல்லது, 10ல் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அல்லது லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஒரு பொது பலன்களை சொல்கிறோம் இல்லையா? அது வந்து ஒரு அடைமொழி, அதில் இது வந்து ஒரு வழக்கு சொல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுமே ஒழிய, இந்த மாதிரியான ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த வாயை மூடிட்டு போயிடுவாங்க. இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்தே கூட சொல்லலாம்னு வச்சிங்களேன். பொது பலன்களில் ஒரு லைனில் மட்டும் அதை நம்ம பலனாக எடுத்து உரைக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறுன்னு நான் சொல்லுவேன். இப்போது இந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். குருவனுடைய பார்வை இப்போ நான் சொன்ன விஷயங்களோட சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ எப்படின்னா சூரியன் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து குரு ஆயிடுறாரா? குரு சிம்மத்தில் இருக்காரா? சூரியனுக்கு குரு பரிவர்த்தனை, அதாவது சூரியனுடைய வீட்டில் குருவும் குருவனுடைய வீட்டில் சூரியனும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இல்லையா? அடுத்தது சந்திரனை குரு பார்க்குறாரு. அதே போல் லக்னாதிபதியை சுக்கிரனையும் 9ஆம் பார்வையால் குரு பார்க்குறாரு, செவ்வாய் புதனையும் பார்க்குறாரு. அப்போ என்னென்னா இந்த பலன் அப்படியே மாறும், அதிக பலம் பெறுது இந்த கிரகங்கள்னு அர்த்தம். அப்போ அதற்கு உண்டான காரகத்துவம் ஆதிபத்தியம் ரீதியான வேலையை அதிகமாக செய்யும். சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த குருவும் சனி எந்த நிலையில் இருக்காங்க? வக்ரமாக இருக்காங்க. எப்படி? நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் வரைக்கும் சூரியனுக்கு ஒரு கிரகம் அமருது அப்படின்னு சொன்னால் அது வக்ரம். புதன் சுக்கிரனை மட்டும் நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்தா தான் தெரியும் அது வக்ரமாக இல்லையா அப்படிங்கிறது. சரி, இப்போ குருவும் சனியும் வக்ரமாயிட்டு, இப்போ வக்ரமாயிட்டு குரு பார்க்குறாரு. இப்போ இது எப்படி பண்ணி பலன் தெரியும்? இப்போ சொன்னது எல்லாமே நடக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக நடக்கும். 1 ரூபா சம்பாதிக்கிறோம், 1.5 ரூபா சம்பாதிப்பான். 1 வருஷத்தில் சம்பாதிக்கிறோம், 1.5 வருஷத்தில் சம்பாதிப்பான். இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் பலன். ஆனால் அந்த பலன்கள் அப்படியே நடந்தே தீரும். சரி, இப்போ அதே அடுத்தது பஞ்சாங்கத்தில் பார்க்குறோம், புதனும் வக்ரமாக இருக்குங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கிரக வக்ரம் ஆயிருக்கு, அந்த கிரகத்தை வக்ரமான கிரகம் ஒன்று பார்க்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நன்மை பலன்களை தான் செய்யும். ஏன்னா நீயும் லேட்டு நானும் லேட்டு, 2 பேரும் சேர்ந்து ஒழுங்காக பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் நினைக்கும். இப்போ இல்லையே, 2 பேரும் சேர்ந்து கெடுதலாக கூட பண்ண வாய்ப்பு இருக்கே. அது லக்னத்துக்கு அந்த கிரகம் எப்படிப்பட்டது,
அவனுடைய மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது, அவனுடைய ராசி நட்சத்திரம் என்னவா இருக்குது, என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவன் நல்லது தான் செய்வானா கெட்டது தான் செய்வானா அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு போவோம்னு 2 கிரகத்திற்கும் டைம் கிடைக்கும். 2 கிரகமுமே வைக்கிறோம் இல்லையா, அப்போ 2மே பொறுமையாக போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது வேலை வந்து ஒழுங்காக நடக்குவாங்க. சரி, இப்போது அடுத்தது பயிற்சி கட்டம் 8. பயிற்சி கட்டம் 8ல் பார்க்கும்பொழுது இப்போ அடுத்த சில கிரகங்கள் இங்கே சேர்க்க வேண்டியது இருக்குது. ராகுவும் கேதுன்னு வச்சுப்போம். ராகு வந்து இப்போ 3வது இடத்துல தைரியத்தை அதிகமாக துணிச்சலை தூக்கி கொடுக்கும். கேது உங்களுக்கு 9ஆம் இடத்துல எந்த ஒரு விஷயத்துலையும் கடவுள் நம்பிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். பாரம்பரியம், கலாச்சாரம் இதை வந்து அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு இடமா போயிடும். இப்போது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது, குருனுடைய வீட்டில் இருக்குது. அப்போ பெரிய அளவில் கேடு விளைவிக்க வாய்ப்பு இல்லை. சரியா? கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது, புதனுடைய வீட்டில். புதனும் நல்லா தான் இருக்கார். ஏன்னா டெபாசிட்டர்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, டெபாசிட்டர் நல்லா இருக்கணும். அப்போ டெபாசிட்டர் நல்லா இருக்குது குருனுடைய பார்வையால். அப்போ சனியும் இங்கே நல்லா தான் இருக்கார். அதை இப்போ கேது சிறப்பாக தான் செயல்படுவார். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும். காரணம், நின்ற வீடு மற்றும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது, அது எந்த கிரகத்தினுடைய பலம் அல்லது தொடர்பு பெற்றிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன் மாறும். பயிற்சி கட்டம் 9. இப்போ இங்கே தான் வந்து மகாதசைக்கு வரோம். சரி, இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி இருக்குது, இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது இது எந்த நட்சத்திர அடிப்படையில் வருது அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரம்னு நம்ம எடுக்கிறோம். இப்போ சந்திரன் தனுசில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, மூல நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போம். சந்திரன் ஜென்ம நட்சத்திரம் வந்து மூலம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ கேது தான் இவருக்கு முதல் தசையாக தொடங்கும். அப்போ அடுத்தது சுக்கிரன் தசை. சுக்கிரன் எங்கே இருக்கார், சுக்கிரன் 12ஆம் இடத்துல லக்னாதிபதி தசை. அடுத்தது சூரியன் 4ஆம் இடத்ததிபதி 11வது இடத்துல இருக்கார். அப்போ என்ன மாதிரியான பலனை தரும், அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும், இப்படி தான் நம்ம பலன் எடுக்க முடியும் ஒவ்வொரு மகாதசையிலையும். இப்போது இதே வந்து அந்த சந்திரன் வந்து தனுசுலேயே இருக்கார். ஆனால் கேதுனுடைய நட்சத்திரம் இல்லை, சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம்னு வச்சுப்போம். அப்போது முதல் தசை அவருக்கு வந்து சுக்கிரனுடைய தசையை தான் தொடங்கும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் பூராடம். இப்போது இதை வச்சு சுக்கிரன் வந்து எங்கே இருக்கார், இவருக்கு தான் முதல் தசையே சுக்கிரன் தசையாக இருக்கும். குட்டி சுக்கிரனுங்கிற மாதிரி வரும். சின்ன வயசில் அவருக்கு என்ன தேவைப்படும் அது மட்டும் தான் கிடைக்கும். அடுத்தது இவருக்கு இளம் வயதிலேயே சூரிய தசை வரும். அப்போ படிப்பு கொஞ்சம் கெடுறதுக்கான அமைப்பு இருக்குது. இப்படி தான் ஒரு பலனையும் நம்ம எடுக்க முடியும். ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த ஒரு கிரகத்தினுடைய பலனை மட்டும் எடுத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போது ஒரு தனுசு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா உடனே எல்லாம் நன்மை செஞ்சிருமா? தனுசு ராசி அதிபதி எங்கே இருக்கார், வேறு கிரகத்தை சேர்க்கை இருக்கா, நின்ற நட்சத்திர அடிப்படைகள்லாம் எப்படி இருக்குது, அவருக்கு அந்த வயசு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மகதசை வருது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அவருக்கு எப்படி பலன் வரும் அப்படின்னு சொல்லி. முடிவா இதில் நான் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜோதிட பயிற்சி அப்படிங்கிறதும் இந்த விளக்கமும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விளக்கம், ஒரு பயிற்சி. ஆனால் இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து நீங்கள் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜோதிட கடலில் நீந்த தேவையான ஒரு கருவிகளாக இதை பயன்படுத்திக்கிட்டு இதிலிருந்து நீங்கள் மேலே உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் வர முடியும். முயற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஒரு பயிற்சி, இதை வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு மேலே வரீங்க அப்படிங்கிறது இருக்குது. மற்றவர்கள் போலவே இல்லாமல் உங்களுடைய தனித்துவத்தை காட்டி உங்களுடைய முயற்சியை அதில் அதிகமாக செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூடிய விரைவில் மிகச்சிறந்த ஜோதிடராக வருவீங்க. நானே உங்ககிட்ட சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நானும் இந்த ஜோதிட உலகில் ஒரு மாணவன் தான். உங்களுடைய முயற்சி வெற்றியடைய என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். பழக பழக உங்களுக்கு வெற்றியே. நன்றி. மற்றும் என்னுடைய முழு மனதான வாழ்த்துக்கள்.